முதலிரவில் அமித் என்னை ஆசையாய் நெருங்கி வர நானும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் மகிழ்ச்சியாக கட்டிலில் அமர்ந்திருந்தேன். ஆனால் அவன் திடீரென என்னை கீழே தள்ளி மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டான். என் ஆசைகள் கனவுகள் எல்லாம் அந்த அறையின் 4 சுவற்றுக்குள்ளேயே நொறுங்கி போயின. சில நிமிடங்களில் என் வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஏன் அமித் இப்படி நடந்து கொண்டான்? நான் என்ன தவறு செய்தேன்? ஒரு பெண்ணாக நான் சந்தித்த அந்த கசப்பான இரவு என் வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு நீண்ட போராட்டத்தின் ஆரம்பமாக இருக்கும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. எல்லாமே ஒரு அழகான கனவு போலதான் தோன்றியது. என் பெயர் ஆதிரை. இதுக்கப்புறம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஆதிரை. பேருக்கு ஏற்றாற் போல நிலவின் குளிர்ச்சி அவளிடம் இல்லை. மாறாக ஒரு சூரியனின் வேகம் இருந்தது. அந்த ஊரிலேயே அவள்தான் வாண்டு. பாவாடை சட்டை அணிந்து பொம்மை விளையாடும் மற்ற பெண்களை பார்த்தால் அவளுக்கு சிரிப்புதான் வரும். அவளது உலகம் ஜீன்ஸ், டி-ஷர்ட் மற்றும் கிரிக்கெட் மட்டையுடன் முடிந்துவிடும். தெருவில் இருக்கும் சிறுவர்களுடன் ஓடி பிடித்து விளையாடுவதிலும் மரம் ஏறுவதிலும் அவள்தான் ராணி. அவளது கைகள் விளையாடி விளையாடி தழும்பேறி போயிருந்தன. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இப்படி பசங்களோட ஊர் சுத்தாதே என்று ஊர் பேசினாலும் அவள் அதை பொருட்படுத்தியதே இல்லை. ஆதிரைக்கு 16 வயது தொடங்கியதாயிற்று. அவளது சுதந்திரத்திற்கு முதல் முட்டுக்கட்டை விழுந்தது. அவளது தாய், இனிமேல் நீ தெருவுக்கு போய் விளையாடக்கூடாது, நீ பெரியவளாகிவிட்டாய், உன்னை பார்ப்பவர்களின் கண்கள் சரியில்லை என்று கண்டித்தார். கட்டாயப்படுத்தி அவளை வீட்டுக்குள்ளேயே உட்கார வைத்தார். ஆதிரை ஜன்னல்கள் வழியே விளையாடும் தன் நண்பர்களை பார்த்து ஏக்கத்தோடு அழுவாள். அவள் எவ்வளவோ கெஞ்சியும் அவளது அம்மா கேட்கவே இல்லை. உன் கால் பாதம் பாரு, ஒரு ஆம்பளை கால் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு செருப்பு வாங்கணும்னா கூட ஆம்பளைங்க கடையில தான் போய் வாங்கணும் போல என்று அவளது தோற்றத்தையே அவளிடம் குறையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தைகள் ஆதிரையின் மனதை ஆழமாக பாதித்தன. இப்படியே செல்ல அவள் படிப்பையும் முடித்தாள். ஆதிரைக்கு இப்போது 20 வயது. அமித் என்ற வரன் வந்தது. அமித் ஒரு பெரிய நகரத்தின் வேலை செய்பவன். அவனது அம்மா ஆதிரையின் அம்மாவிற்கு நெருங்கிய தோழி என்பதால் பெரியவர்கள் பேசி திருமணத்தை முடித்தனர். ஆனால் திருமணமான முதல் நாளிலேயே ஆதிரையின் கனவுகள் நொறுங்கின. தன்னை ஒரு தேவதையாக பார்க்கும் கணவன் கிடைப்பான் என்று நம்பினாள் ஆதிரை. ஆனால் அமித் அவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லை. முதலிரவு அறையில் ஆதிரை மிகுந்த படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். அமித் உள்ளே வந்தவுடன் அவளை காதலோடு பார்ப்பான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவனும் அவளை ஒரு ஒவ்வாமை கொண்ட பொருளை பார்ப்பது போல ஏளனமாக பார்த்தான். அவளது கைகளை பார்த்த அமித், என்ன இது, ஒரு பெண்ணின் கை இவ்வளவு கரடு முரடாகவா இருக்கும்? உழைத்து தழும்பெறிய இந்த கைகளை தொடுவதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன்னிடம் ஒரு பெண்ணுக்குரிய நளினமோ மென்மையோ துளியும் இல்லை. உன்னை தொட்டால் ஒரு ஆணை தொடுவது போல இருக்கின்றது என்று முகத்தில் அடித்தார் போல கூறினான். இந்த வார்த்தைகள் ஆதிரையின் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அமித்தின் வெறுப்பை தாங்க முடியாத ஆதிரை அவன் எதிர்பார்ப்பது போல ஒரு மென்மையான பெண்ணாக மாறத் துடித்தாள். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளவும் செய்தாள். அவளுக்கு ஃபேன் ஷர்ட் அணிவதுதான் சௌகரியம். ஆனால் ஆதிரை அமித்திற்காக கனமான பட்டுப்புடவைகளை மணிக்கணக்காக மல்யுத்தம் செய்து உடுத்தி கொண்டாள். அவளுக்கு பிடிக்காத பெரிய கம்மல்களையும் கழுத்து நிறைய நகைகளையும் அணிந்து கொண்டாள். கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தன் நடையை மாற்றினாள். மெல்லிய குரலில் பேச பழகினாள். அமித் வேலை முடித்து வரும்போதெல்லாம் அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்துவிட்டு புன்னகையோடு காத்திருப்பாள். ஆனால் அமித் அவள் செய்த மாற்றங்களை சற்றும் கண்டுகொள்ளவில்லை. மாறாக அவளது ஒவ்வொரு அசைவையும் கேலி செய்தான். ஒரு நாள் ஆதிரை மிகவும் ஆசைப்பட்டு ஒரு அழகான புடவை கட்டி தயாராக நின்றாள். அவளை பார்த்த அமித் பலமாக சிரித்தான். நீ எவ்வளவுதான் சிங்காரிச்சாலும் அந்த உடையும் நகைகளும் உனக்கு அந்நியமா தான் இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு? ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிற? மேக்கப் போட்டாலும் உன் தோள்களும் உடலமைப்பும் ஒரு ஆணோட கம்பீரத்தோட தான் இருக்கு. நீ பார்க்க ஒரு ஆம்பளை மாதிரிதான் இருக்க. எப்போதும் ஒரு பெண்ணோட நடிலும் உனக்கு வரவே வராது. இதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நீனா ஒரு பெண்ணா என்று அவளது பெண்மையையே அசிங்கப்படுத்தினான் அமித். அவள் செய்த தியாகங்கள் மாற்றங்கள் அனைத்தும்
அமித்தின் கண்களுக்கு பரிகாசமாகவே தெரிந்தன. ஆதிரை தனிமையில் அழுது தீர்த்தாள். நான் எப்படி பிறந்தேன் என்பது என் கையில் இல்லையே, விளையாடியதால் கைகள் தழும்பேறியது ஒரு குற்றமா என்று விம்மி அழுதாள். பாவம் ஆதிரை. அமித் அவளை தொடுவதை தவிர்த்தான். அவளோடு ஒரே அறையில் இருக்கவே அருவருப்படைந்தான். ஒரு கட்டத்தில் ஆதிரை தன்னைத்தானே வெறுக்க தொடங்கினாள். கண்ணாடியின் தன் உருவத்தை பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. தன் கணவனின் அன்பிற்காக அவள் ஏங்கிய ஒவ்வொரு கணமும் அவளுக்கு அவமானமே பரிசாக கிடைத்தது. அது ஒரு அமைதியான நள்ளிரவு. ஆதிரை உறக்கம் இல்லாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த போது ஹாலில் இருந்து அமித்தின் கோபமான குரல் கேட்டது. மெல்ல எழுந்து கதவோரம் நின்றவளுக்கு அமித் தன் தாயிடம் நடத்தி கொண்டிருந்த வாக்குவாதம் பேரிடியாக தாக்கியது. அமித் கத்தி கொண்டிருந்தான். அம்மா, எனக்கு இந்த ஆதிரையோடு வாழ விருப்பமே இல்ல. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மூச்சுதான் முட்டுது. அவள்கிட்ட எந்த ஒரு நளினமும் இல்ல. ஒரு கல்லை தூக்கி என் கழுத்துல கட்டி விட்டுட்டீங்க. எனக்கு விவாகரத்து வேணும். தயவு செஞ்சு எனக்கு அதை வாங்கி கொடுங்க. இவளோட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது என்று அவனுடைய தாயிடம் அவன் கோபமாக கூறிக்கொண்டிருந்தான். அவனுடைய தாய் அவனை சமாதானப்படுத்த முயன்ற போது அமித் இன்னும் கொடூரமான உண்மையை உறக்க சொல்லிக் கொண்டிருந்தான். உங்களுக்கு தெரியாதா, நான் ஏற்கனவே அந்த மாடனான பொண்ண லவ் பண்றது நீங்க தானே கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த ஆதிரைய கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவளுடைய ஸ்டைல் எங்க, இவ எங்க? ஒரு பையனை போல வளர்க்கப்பட்ட இவ ஒரு கிராமத்து பெண்ணோட என் வாழ்க்கையை வீணடிக்க முடியாது. அவளுக்கு என் பெயரோ பணமோ கிடைக்கலாம், ஆனா என் காதல் ஒருபோதும் கிடைக்காது. நான் அவளோட இனி வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மறைந்து நின்று இதை கேட்ட ஆதிரையின் கால்கள் தளர்ந்தன. இதுவரை அவன் தன்னை கேலி செய்ததெல்லாம் ஒருவேளை தன்னை திருத்தத்தான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் இதயம் வேறொருவளிடம் இருப்பதை அறிந்த போது அவள் இதயம் நொறுங்கி போனதை போல உறைந்து போனாள். தன் பெண்மையை பழிப்பதற்கு காரணம் அவள் தோற்றமல்ல, அவனது வஞ்சகமான மனம்தான் என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த நள்ளிரவில் தன் அறையில் முடங்கி வாய்விட்டு அழக்கூட முடியாமல் விம்மி தீர்த்தாள். மறுநாள் காலை அமித்தின் தாய் ஆதிரையின் அறைக்குள் வந்தபோது அவள் கண்கள் வீங்கி போயிருந்ததை பார்த்தார். நடந்த அனைத்தையும் அவருக்கு புரிந்துவிட்டது. தன் மகன் ஒரு துரோகி என்பதை அவர் உணர்ந்த போது அந்த நிமிடம் அவர் ஒரு தாயாக இல்லாமல் ஒரு பெண்ணாக ஆதிரையின் பக்கம் நின்றார். அமித்தை அழைத்து சினம் பொங்க பேசினார். உன் தவறை மறைக்க இவ்வளவு நாள் இந்த பெண்ணின் உருவத்தை கேலி செய்தாயா? இவள் மனது எவ்வளவு சுத்தமானது என்பது எனக்கு தெரியும். அந்த பெண்ணை நீ காதலிப்பது எனக்கு தெரிந்தும் ஏன் தெரியுமா ஆதிரையை உனக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். ஆதிரையின் நல்ல குணமும் அவளது கள்ளங்கபடமற்ற மனமும் உன்னை மாற்றும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ அந்த தரம் கட்ட பெண்ணுக்காக என் தோழியின் மகளை சிதைக்க நான் விடமாட்டேன். நீ கேட்டது என்ன? விவாகரத்து தானே? அதை நான் உனக்கு பெற்றுத் தருகின்றேன். நீ அவளுடன் வாழ தகுதியற்றவன் என்று அவனை கோபமாக திட்டிவிட்டு அவர் ஆதிரையின் கைகளை பற்றி கொண்டார். ஆதிரை, என் மகன் உனக்கு தகுதியானவன் இல்லை. உனக்கு இவன் சித்திரவதை செய்வதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ இங்கிருந்தால் உன் சுயமரியாதை செத்து போகும். உனக்கு நான் விவாகரத்து வாங்கி தருகின்றேன். நீ உன் பெற்றோரிடம் செல். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இப்போதுதான் தொடங்க போகின்றது என்றார். சொன்னது போலவே அமித்தின் தாய் வழக்கறிஞரை அழைத்து தானே முன்னின்று விவாகரத்தை பெற்று தந்தார். ஆதிரையின் உடைமைகளை தாமாகவே பேக் செய்து அவளை அவளது பெற்றோரிடம் கொண்டு போய் சேர்த்தார். பிரியும் போது ஆதிரையிடம் அவர் சொன்னார், மன்னித்து விடு மகளே. என் மகனை பெற்று வளர்த்த பாவத்திற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உன்னை ஒரு ராஜகுமாரியாக பார்க்கும் ஒருவன் நிச்சயம் வருவான். மனமுடைந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பெண்ணாக தனக்கு கிடைத்த அந்த பெரிய ஆதரவு ஆதிரைக்கு ஒரு சிறு நம்பிக்கையை தந்தது. தன் தாய் வீட்டு வாசலில் இறங்கிய போது அவள் இழந்தது ஒரு பொய்யான உறவை, ஆனால் பெற்றது அவளது தொலைந்து போன அடையாளத்தை என்று அவள் எண்ணினாள். விவாகரத்திற்கு பிறகு தாய் வீடு திரும்பிய ஆதிரை பழைய ஆதிரையாக இல்லை. எந்நேரமும் சிரித்து பேசும்
அந்த துருதுருப்பான பெண் மறைந்து போயிருந்தாள். ஊர்கண்ணில் படாமல் இருக்க வீட்டில் இருண்ட அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். அமித் உதிர்த்த நஞ்சான வார்த்தைகள் அவள் காதுகளில் உரைத்துக் கொண்டே இருந்தன. நான் ஒரு பெண்ணா? என் கைகள் ஏன் இப்படி இருக்கின்றன என்று தன் கைகளையே பார்த்து அழுது கொண்டிருந்தாள். எதற்கெடுத்தாலும் தன் உருவத்தை கண்ணாடி முன் நின்று சோதித்து பார்ப்பதும் பின் உடைந்து அழுவதுமாக அவளது நாட்கள் நகர்ந்தன. தன்னை தானே ஒரு தோல்வியடைந்த பெண்ணாக அவள் கருதி கொண்டாள். ஆதிரையின் இந்த நிலையை அவளது சிறுவயது தோழன் ஆகிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆதிரை சிறுவர்களோடு கிரிக்கெட் விளையாடிய போது அவளது வேகத்தை பார்த்து வியந்து நின்றவன் அவன். அவள் மரம் ஏறுவதையும் கள்ளமில்லாமல் சிரிப்பதையும் தூரத்தில் இருந்து ரசித்தவன். அவளுக்கு திருமணம் நடந்த போது தன் காதலை மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டான். ஆனால் அவள் அமித்தால் அவமானப்பட்டதை அறிந்த போது அவன் துடித்து போனான். ஒரு மாலை வேளையில் ஆதிரை வீட்டின் கொல்லப்புறத்தில் தனியாக அமர்ந்திருந்த போது ஆகில் அங்கு வந்தான். பழைய நண்பனை பார்த்ததும் ஆதிரை தன் கைகளை மறைத்து கொண்டு தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் முன்னால் முழங்காலிட்டு அமர்ந்த ஆகில் அவள் மறைத்து வைத்திருந்த அந்த தழும்பெரிய கைகளை மென்மையாக பற்றினான். ஆதிரை திடுக்கிட்டு கையை இழுக்க முயன்றாள். ஆதிரை, எதற்காக இந்த கைகளை மறைக்கிறாய்? இந்த கைகள் தான் நீ எவ்வளவு தைரியமானவள் என்பதை அடையாளம் காட்டுகின்றது. ஒரு முட்டாள் சொன்ன வார்த்தைக்காக உன்னை நீயே வெறுப்பதா என்றான் ஆகில் ஆவேசமாக. ஆதிரை அழத் தொடங்கினாள். ஆகில், அவனுக்கு என்னை பிடிக்கவில்லை, என்னிடம் பெண்மையே இல்லை என்று அவன் சொல்லிவிட்டான் என்று விம்மி அழ ஆரம்பித்தாள். ஆகில் அவள் கண்களை நேராக பார்த்து சொன்னான், பெண்மை என்பது நீ கட்டும் புடவையிலோ உன் கைகளில் மென்மையிலோ இல்லை ஆதிரை, அது உன் தைரியத்திலும் உன் தூய்மையான மனதிலும் இருக்கின்றது. எனக்கு உன்னை நீ பையனை போல சுற்றிய காலத்திலிருந்தே பிடிக்கும். நீ மற்றவர்களுக்காக மாற வேண்டாம் என்று அவளுக்கு ஆறுதலாக கூறினான். நீ நீயாகவே இரு, அந்த ஆதிரையை தான் எனக்கு பிடிக்கும். உன்னை உன் குறைகளோடு நேசிக்க தயாராக இருக்கின்றேன். என்னை மனமுடிப்பாயா என்று கேட்க ஆதிரைக்கு அதிர்ச்சி கலந்த சந்தோஷம். ஆகிலின் வார்த்தைகள் ஆதிரையின் மனதில் மருந்தாக இறங்கின. தன் உருவத்தையோ பழக்கத்தையோ மாற்ற சொல்லாமல் நீயாக இரு என்று சொன்ன முதல் ஆண்மகன் ஆகில்தான். முதலில் தயங்கினாலும் ஆகிலின் கண்களில் தெரிந்த நேர்மையையும் பல வருடங்களாக அவன் வைத்திருந்த மாறாத அன்பும் அவளுக்கு புரிந்தது. அவள் மெல்ல தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஆகிலின் கைகளை இறுக்கமாக பற்றினாள். அந்த நொடி அவள் உணர்ந்தது ஒன்றுதான், ஒரு பெண்ணுக்கு தேவை மென்மையான கைகள் இல்லை, அவளை அவளது குறைகளோடும் அடையாளத்தோடும் அப்படியே தாங்கிக் கொள்ளும் அன்பான கைகள் தான் தேவை. ஆதிரையின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான புன்னகை பூத்தது. அவள் மீண்டும் கூண்டிலிருந்து வெளியே வந்த சுதந்திர பறவையை போல உணரத் தொடங்கினாள். ஆகிலின் காதலில் ஆதிரை மீண்டும் உயிர் பெற்றாள். நன்றி.